நம்ம 3 புள்ளி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது ரவுண்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக வரும். சரிங்களா? இந்த ஷோல்டர் மேட்ச் வந்து இந்த ஜாயிண்டில் வரணும். இது டைட்டாக போடுற பொருள்ன்றதுனால 3 புள்ளியில் இந்த பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கிளாத்து கீழே தள்ளிட்டு பண்ணுங்கள். கிளாத் வந்து மாட்டிட்டு போகும். இதை கொஞ்சம் தையல் பிடிச்சி விட்டுக்கலாம். இந்த நேக்ஸ் வந்து இது பண்ணணும். இந்த நேக்ஸில் இது பண்ணணும். தச்சுட்டே பீஸை கீழே தள்ளி விடுங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து மாட்டாதுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ரப்பர் மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஜம்ப் ஆகுது கிளாத்து. இந்த ஸ்டிச் ஆண்ட வந்து நம்ம சின்னதாக நாடி கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, அது வந்து லெஃப்ட் சைடு தைக்கும் போது பேக் டு பேக் எடுத்தோம். இங்கே பாருங்க, இப்போ ரைட் சைடு தைக்கும் போது இந்த ஃப்ரண்ட் கிளாத்து எடுத்தோம். சரிங்களா? அது திருப்பிட்டு இந்த கிளாத்து எடுத்தோம்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஓகேங்களா? ஓகேங்களா? இது கொஞ்சம் பிடிச்சி விட்டுடணும், இது கொஞ்சம் பிடிச்சி விட்டுடணும். இந்த கிளாத்தோடைய நாச்சும் இந்த கிளாத்தோடைய நாச்சும் இந்த ஃபினிஷிங்கில் தைச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக உட்காருங்க. பாடி ஃபிட்டிங்கு. ஓகேங்களா? நம்ம இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து தைங்க. ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் எடுத்து நம்ம அளவு எடுத்து தைக்கிறோன்னும் போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 10 மெஷர்மெண்ட் வச்சு தைங்க. 10 மெஷர்மெண்ட் என்னென்னா பேக் ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட்டு, ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஃபுல் செஸ்ட் ரவுண்டு. அங்கே பாருங்கள் மேட்ச்சில் பண்ணுச்சு. ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஃபுல் செஸ்ட் ரவுண்டு, அப்புறம் ஹிப் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவோடைய அப் ரவுண்டு, ஸ்லீவோடைய டவுன் ரவுண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா செஸ்ட் ரவுண்டில் மட்டும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். செஸ்ட் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வைக்கிறேன். ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்டில் மட்டும் +4 +5 ஆளுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? ஃபினிஷிங் வந்து அழகாக வரணும். நான் அயன் பண்ணுறது இல்லைங்க, ஏன்னா வந்து அயன் பண்ண இங்கே ஆள் இல்லை. அதே மாதிரி நம்ம மெட்டீரியல்லாம் வந்து ஒன்று ஒரு டைப்பாக இருக்குது. அதனால் நான் அயன் பண்ணுறது இல்லைங்க. ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வருங்க. சரிங்களா? மெயின் என்னுடைய ஷாப் ரன்னிங் ஆகுது என்னுடைய ஃபினிஷிங்காக தான். ஓகேங்களா? நான் சத்துவாச்சாரியில் 25 இயர்ஸாக நான் ஷாப் ரன்னிங் பண்ணின்னு இருக்கேன். கிளாஸ் எடுக்கிறேன். 20 இயர்ஸாக கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்லீவ் அழகாக பார்த்துக்கிறேன். இப்போ வந்து ஹிப் ரவுண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.